பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 23 மற்றும் 24. விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களில் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளர் ஆகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உத்திரிக்கஸ்தல ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அவருடைய திருவுளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நடுவராக இருக்கின்றார். அவருடைய நீதி நமது முன்பாக இருக்கின்றது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மளுடைய பாவ கரைகளை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவ வேண்டும். எனவே நான் திருச்சபை தொடர்ந்து உத்திரிக்கஸ்தல ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கும் குருக்களுக்கும் கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கின்றது. அளவற்ற பரிசுத்தரான இறைவனுக்கு விரோதமாக வேண்டுமென்று செய்யப்படக்கூடிய பாவமே சாவான பாவம். ஆதலில் அது மகா கொடிய தீமை. நம் ஆண்டவர் பாவத்துக்காக அளவற்ற மதிப்புள்ள பரிகாரத்தை செலுத்தி பாவத்துக்குரிய நித்திய தண்டனை நின்று நம்மை காப்பாற்றி இருக்கின்றார். எனினும் அதற்காக நாம் மனம் வருந்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட நாம் தவறுகின்றோம். அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக முறை வேதனை இருக்கின்றது. நாம் நினைக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தினால் வந்து விடுகின்றது, மற்றவர்களிடம் இருந்து வருகிறது. கண்ணீர், துக்கமான காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் நமக்கு எதிராய் செய்யக்கூடிய தீமைகளினால் வருகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சாவான பாவம் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும். அதே போல் அற்ப பாவமும் பெரும் தீமையாக இருக்கின்றது. உலகத்தின் வேதனை, நிர்பாக்கியம் இவற்றை விட அது அதிக பொல்லாப்பானது. அற்ப பாவத்தின் தோஷத்தை நாம் கவனியாது இருந்து விட்டோம் என்றால் அந்த அற்ப பாவம் கருவுற்று ஒரு சாவான பாவத்தில் நம்மை அழைத்து செல்லுகின்றது. எனவேதான் நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, நம்மால் ஜெபிக்க முடியவில்லை, நம்மால் ஆண்டவரை நோக்கி மன்றாட முடியவில்லை. எனவே தேவ நீதி தீர்ப்பிற்கு நிறைவேறும்படி நாம் கையளிக்கப்படுகின்றோம். எனவே கடவுள் முன் நிற்க போகிறவர்கள் பாவத்தை பகைக்க வேண்டும், மனிதர்களை அல்ல, பாவ செயல்களை பழிக்க வேண்டும், அதை விட்டு ஓட வேண்டும். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு நாம் ஓடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலே எவ்வளவு பயங்கரமான பாவமாய் இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்வது இல்லை. எனவே அற்ப பாவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக, நல்லதொரு பாவ சங்கீதத்தின் வழியாக நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். பாருங்கள், இந்த காலகட்டங்களில் அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மனநிலை நம்மிடம் இருப்பது இல்லை. வயதானவர்களும் திருமணமாகி 50 ஆண்டுகளுக்கு பிறகு வயது உள்ளவர்கள் மட்டுமே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். இளமை பருவத்தில் இருக்கிறவர்கள் செய்கின்ற தவறையும் பாவத்தையும் அவர்கள் உணர்வது இல்லை. எனவே நாம் மனம் வருந்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறீர்கள்
இருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் உற்று கவனித்து தியானித்தீர்கள் என்றால் உண்மையிலே அது உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும். நான் என்னிடம் இருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள். எல்லா சம்பவங்களும் இந்த உலகத்தில் நடந்தவை. இது ஒரு கதையோ கட்டுக்கதையோ அல்ல. அன்பார்ந்தவர்களே, பக்தி மான்களும் உற்ற நண்பருமான 2 குருக்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு குருவானவருக்கு ஒரு கனவு வந்தது. நீ இன்னும் சிறிது காலத்தில் இறந்து போய்விடுவாய் என்று சொல்லி, எனவே உனக்காக ஒரு திருப்பலியை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும், அல்லது உன்னுடைய நண்பரிடம் சொல்லி உன்னுடைய ஆத்துமாவுக்காக ஒரு திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லி இருக்கின்றார். அந்த கனவில் இருந்து விழித்தெழுந்தவருக்கு தெரியவில்லை ஏன் இந்த கனவு என்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி, அடுத்த நாள் காலையிலே தன்னுடைய சக நண்பர் குருவாய் இருக்கக்கூடியவரிடம் நடந்த அந்த கனவை பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அவரும் அதை கேட்டுவிட்டு, சரி பார்ப்போம், அப்படி ஒன்று நடந்தால் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சிறிது காலம் கடந்தது. 1 மாதத்துக்குள் அந்த குருவானவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்த உடனே இந்த குருவானவர் வந்து ஒரு திருப்பலியை நிறைவேற்றினார். அந்த திருப்பலியை அவர் 1 மணி நேரம் கழித்து நிறைவேற்றி இருக்கின்றார். அப்பொழுது அந்த ஆத்துமா, அந்த குருவானுடைய ஆத்துமா மீண்டுமாய் அந்த குருவானவருக்கு முன்பாக தோன்றி, நண்பர் குருவானவருக்கு முன்பாக தோன்றி சொன்னது, ஏன் நீ 10 வருடங்களாக எனக்கு திருப்பலி நிறைவேற்றவில்லை என்று சொல்லி, உடனே நண்பர் குருவானவர் திகைத்து போனார். அவர் சொல்லி இருக்கின்றார், 1 மணி நேரத்தில் நான் உனக்காக திருப்பலி நிறைவேற்றி விட்டேனே என்று சொல்லி. அப்பொழுது சொன்னார், 1 மணி நேர அந்த உத்திரிக்க ஸ்தல வேதனை 10 வருடத்திற்கு சமமானதா இருக்கிறது என்று சொல்லி அவரிடம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார். நான் இப்பொழுதுதான் நான் மோட்சத்திற்கு செல்கின்றேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் கடந்து சென்று விட்டார். அன்பார்ந்தவர்களே, அந்த 1 மணி நேரம் 10 ஆண்டுகளுக்கு சமமாய் இருக்கின்றது. எனவே ஒரு குருவானுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அழகாக விவிலியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பச்சை மரத்துக்கு இந்த கதியானால் பட்ட மரமாகி நமக்கு என்ன நேரிடும் என்பது நமக்கு தெரியாது. உத்திரிக்க ஸ்தலத்திற்கு போகாமல் நேராக மோட்சத்திற்கு நீங்கள் போக வேண்டுமே என்றால் அற்ப பாவத்தை ஒழித்து கட்ட வேண்டும். பழைய பாவங்களை இப்பூமியிலே பரிகாரம் செய்து அதை நம்மிடம் இருந்து முழுவதுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவிவிட வேண்டும். உத்திரிக்க ஆத்துமாக்களுக்காக ஏராளமான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் செய்தால் நீதி தீர்ப்பிற்கு முன்பாக நம்மால் நிற்க முடியும். அதை தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே. விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டு உள்ளவர்களுடைய தலைவன் அவர்களில் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியிருந்தார்கள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்துமாவும் எப்படி மோட்சத்திற்கு போவோம் என்கின்ற ஏக்கத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக கூடியிருந்தார்களாம். எனவே இந்த நாளில் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் உத்திரிக்க ஸ்தல ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களையும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் கூட உமது அன்புக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனைகளையும் கஷ்டங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நீதி தீர்ப்பின் போதும் எப்படி இருக்கும் என்பதை ஒரு குருவானுடைய வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நாங்கள் அநேக பாவங்களை செய்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம்.
கொள்கின்றோம். அப்படிப்பட்ட அற்ப பாவங்களில் இருந்தும் ஆண்டவரே, சாவான பாவங்களில் இருந்தும் வெளியிலே வந்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கழுவி எங்களுடைய நண்பர்களுக்கு உத்திரிக்க ஸ்தலத்தை நாங்கள் எடுத்து சொல்லி ஆண்டவரே, அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தையின் வழியாக பேசி எங்களுடைய ஆத்மாவை நீர் பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சபேசுடைய மாதாவி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நீதி தீர்ப்பை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எனவே அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். இந்த நேரத்தில் ராஜாதி ராஜா நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.